வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. ஒரு வீட்டுக்கும் ஒரு விதமான தெய்வங்கள் வந்து குலதெய்வமா இருப்பாங்கங்க. இப்ப அங்காள பரமேஸ்வரி குலதெய்வமா வாய்த்த குடும்பம் வந்து ரொம்பவும் பாக்கியவான்கள். அந்த வீட்டுக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் யாருமே பண்ண முடியாதுங்க. செய்வினையோ, இல்ல வேற ஏதாவது கெட்ட சக்திகள் ஏதாவது ஏவி விடுறதோ அந்த மாரிலாம் அங்காள பரமேஸ்வரி குலதெய்வமா வாய்த்த வீட்டுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஆனாலும் அந்த அம்மா எப்ப காவலா உங்களுக்கு நிப்பான்னா, இதெல்லாம் செஞ்சா மட்டும் தாங்க அந்த அம்மா உங்களுக்கு காவலா நிக்கும். எப்படின்னா, குலதெய்வமா அந்த அம்மா இருக்கான்னா, அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி படத்த பெரிய படமா வீட்ல வாங்கி வைக்கணும். அதேமாரி வாசப்படிக்கு பொட்டு வைக்கும்பொழுது, அந்த குலதெய்வம் அந்த அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவ வேண்டிக்கணும். "தாயே நீ தான் என் குலத்த காக்கணும், என் குடும்பத்துக்கு காவலா நிக்கணும்னா" அந்த அம்மா நிக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பொங்கல் வைக்கணும். அங்காள பரமேஸ்வரிக்கு மலையனூர் போயிட்டு ஒரு பொங்கல் வைத்து அந்த அம்மாவுக்கு படையல் போடணும். இப்போ உங்கள் வீட்ல ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க, இப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாவது புதுமனை புகுவிழா பண்ண போகிறீங்க, காது குத்த போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் முதல் பத்திரிக்கை அந்த அம்மாவுக்கு தான் எடுத்துன்னு போய் வைக்கணும் நீங்கள். வச்சு அந்த மாதிரி "ஆத்தா இது நல்லபடியாக பண்ணி கொடு ஆத்தா" அப்படின்னு அந்த அம்மாவுக்கு வேண்டிட்டு வரும்பொழுது, நீங்கள் வேறு எந்த கோயில்களுக்கு போய் நீங்கள் வணங்கினாலும் அது ஏர்வையாகும். குலதெய்வத்தை வணங்காமல் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு அதில் பலனே கிடையாதுன்னு சொல்லுவாங்கங்க. அதனால் எந்த குலதெய்வம் உங்களுக்கு முருகர் குலதெய்வமா இருக்கலாம். சில பேருக்கு வந்து முனீஸ்வரர் குலதெய்வமா இருக்கலாம். எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வமோ, அந்த தெய்வத்துக்கு தான் முதல் முன்னுரிமை குடுக்கணும். இப்போ நீங்க மலையனூருக்கு வரீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா கூட, குலதெய்வத்த வீட்ல குலதெய்வத்த ஒரு வணங்கிட்டு தான் அந்த கோயிலுக்கு நீங்க போணும். அப்பதான் ஏர்வை ஆகுங்க அது.